ஏன்டா சில்லற வேலையெல்லாம் பண்றேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்னும் யாரையாவது சில்லறன்னு சொன்னாவே நம்ம அவங்களே ரொம்பவே ஒரு மாதிரி பார்ப்போம். ஆனா இப்ப இந்த சில்லறை எவ்வளவு உதவியா நம்மளுக்கு இருக்க போகுதுன்னு சொல்லி நான் இப்ப உங்களுக்கு காட்ட போறேன். இன்னும் நம்ம நோட்டு பயன்படுத்தாம இருக்கும் போது நிறைய கடைக்காரங்க நம்மளுக்கு நிறைய சில்லறை கொடுப்பாங்க. அந்த சில்லறை எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு பேக் நிறைய வந்தோடனே இந்த மாதிரி ஒரு சீட்ல எவ்வளவு காயின் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கொண்டு போனோம்னா நம்ம பேங்க்லயே மாத்திக்கலாம். அதெல்லாம் வேணாம், எனக்கு உடனே வேணும் அப்படின்னு நினைச்சோன்னா இங்க வரலாம். இதே முன்னாடி இருக்கிற இந்த காயின் மிஷின்ல எல்லா சில்லறையும் போட்டோம்னா நம்ம எவ்வளவு சில்லறை போடுறோம், என்ன சில்லறை போடுறோம்னு சொல்லிட்டு அது எல்லாமே கணக்கு பண்ணி நம்மளுக்கு நோட்டா மாத்தி கொடுக்கறதுக்கு ஒரு பில்லு மாதிரி கொடுக்கும். இதுலயும் ஒரு டெக்னிக் இருக்கு. நம்ம வேற நாட்டு காயின் ஏதாவது போட்டாலோ இல்ல ஏதாவது சின்ன தகரமா போட்டாலோ அதை கண்டுபிடிச்சு ஏன்டா சில்லறை இதெல்லாம் என்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது வெளியே தள்ளிரும். ஆனா இதுலயும் என்னன்னா இந்த மிஷின் யூஸ் பண்றதுக்காக நம்மளுக்கு 13% கமிஷன் எடுத்துக்குவாங்க அவங்களே. இதுவே பேங்க்குக்கு ஏதாவது எடுத்துட்டு போனோம்னா நம்மளுக்கு கமிஷன் எதுவும் இல்ல, அப்படியே நம்மளுக்கு பணம் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்த சில்லறை எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.